Hello everyone, welcome back to Sathiskumar education. In this class we will talk about 7th standard second term maths first lesson number system நம்ம comparison of decimals ரெண்டு decimal number எப்படி compare பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். So first termல என்ன பார்த்திருப்போம்னா comparison of integers ரெண்டு integer எப்படி compare பண்றது positive integer வந்து எப்படி negative integer வந்துச்சுனா எப்படி சொல்லிட்டு. So இப்போ நம்ம பார்க்க கூடியது எல்லாமே only positive numbers தான். பட் என்னவா இருக்கும்னா decimal numbers இருக்கும். பாயிண்ட் வச்சு decimal place value system numbers இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கம்பேர் பண்றது எது பெருசு எது சின்னன்னு சொல்லி கம்பேர் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். So class full பாருங்க. Hello friends, இன்னைக்கு நீங்க Flipkart அல்லது Amazonல ஏதாவது ப்ராடக்ட் வாங்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கீங்களா? இன்னைக்கு என்ன ஸ்பெஷலான ஆஃபர்ஸ் இருக்கு, எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ் என்ன அப்படினு சொல்லி உங்களால ஒவ்வொரு சைட்லயும் தனித்தனியா சர்ச் பண்ண கஷ்டமா இருந்ததுனா டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் கொடுக்கிறேன். அந்த லிங்க் மூலமா நீங்க இன்னைக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லி டைரக்டா பாத்துக்கலாம். அந்த ஆஃபர்ஸ் டெய்லி அப்டேட் ஆயிட்டே இருக்கும். அந்த லிங்க் வேற எதுவும் இல்லை, என் ஃப்ரெண்டோடைய வெப்சைட்டோட லிங்க் தான். ஸோ அவனோட வெப்சைட்ஸில் அந்த டெய்லி லிங்க்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், எந்த ஒரு மால்வேர் கிடையாது. ஸோ சேஃப் தான். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க் மூலியமாகவே நீங்கள் ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த கிளாஸ் முடிச்சுட்டு நீங்கள் அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இருந்தால். டெசிமல்ஸ் இப்போ டெசிமல் நம்பர்ஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக பிளேஸ் வேல்யூ சிஸ்டம் தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு டெசிமல்ஸ் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா ரைட் சைடு வந்து என்ன இருக்குன்னா 10th, that means 1/10. Next 100th, that means 1/100. அடுத்து என்ன வரும் அப்படின்னா 1/1000. நெக்ஸ்ட் 1/10,000. இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். ஸோ இது இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போகும். இதே வந்து ஹோல் நம்பர் பார்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடு வரும்போது என்ன வரும் அப்படின்னா நார்மலான ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் தான் வரும். தட் மீன்ஸ் ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் நம்பர் சிஸ்டம் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ கம்பேர் பண்ணும்போது டெசிமல் நம்பரில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஹோல் நம்பர் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஹோல் நம்பர் பார்ட் வந்து நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமேட்டுக்கு ஒவ்வொரு பிளேஸ் வேல்யூஸை நம்ம கம்பேர் பண்ணிகிட்டே போகணும். அப்படி இல்லாமல் ஹோல் நம்பர் பார்ட்டில் வந்து ஒரு நம்பரில் ஒரு டிஜிட் இருந்துட்டு இன்னொரு நம்பரில் 2 டிஜிட் இருந்துன்னா அந்த 2 டிஜிட் இருக்கிற நம்பர் தான் கண்டிப்பாக பெரிய நம்பராக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலமாக சொல்கிறேன் பாருங்க. 1.1 ஓகேவா, 21.1. இப்போ நம்ம கம்பேர் பண்ணவே தேவையில்லை, பார்த்தாலே தெரியும் 1 பெருசா 21 பெருசானா கண்டிப்பாக 21 தான் பெருசு. டெசிமலில் என்னவோ இருந்துட்டு போட்டோம், அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பர் பார்ட்டில் இங்கே ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது. அப்போ ஈஸியாக எப்படி எழுதலாம்னா 21.1 இஸ் கிரேட்டர் தென் 1.1. ஓகே, இதே மாதிரி தான் 1.732 இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதே வந்து 12.05 இவ்வளோதான் நம்பர் இருக்குது. இப்போ கம்பேர் பண்ணும்போது நமக்கு டெசிமலில் 3 டிஜிட் இருக்குது. அப்போ இது பெரிய நம்பரானா கண்டிப்பாக கிடையாது. நம்ம ஹோல் நம்பர் பார்ட்டை தான் ஃபஸ்ட்டு செக் பண்ண போகிறோம். ஹோல் நம்பர் பார்ட்டில் இங்கே எத்தனை டிஜிட் இருக்குன்னா 1 டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது. அப்போ கண்டிப்பாக 2 டிஜிட் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் இருக்கக்கூடிய நம்பர் தான் பிக்கஸ்ட் நம்பராக இருக்கும் இதில் ஹோல் நம்பர் பார்ட்டில். அப்போ 12.05 இஸ் கிரேட்டர் தென் 1.732. ஈஸியாக எழுதிடலாம். ஓகே, இப்போ நமக்கு ஹோல் நம்பர் பார்ட் ஈக்குவலாக வந்துருச்சு. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1.732, 1.415 இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ ஹோல் நம்பர் பார்ட் பாருங்கள், இங்கேயும் 1 டிஜிட் தான் இருக்குது, இங்கே 1 டிஜிட் தான் இருக்குது. அந்த டிஜிட்டை கம்பேர் பண்ண போகிறோம். சரிங்களா, இதில் எது பெருசுன்னு ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அடுத்த டெசிமல் பிளேஸ் வேல்யூவான 10th, தட் மீன்ஸ் 1/10 கம்பேர் பண்ண போகிறோம். இதில் 7 பெருசா 4 பெருசானா கண்டிப்பாக 7 தான் பெருசு. அப்போ இது பெரிய நம்பராக வந்ததுனால ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய இந்த நம்பர் தான் பெருசு. 1.732 இஸ் கிரேட்டர் தென் 1.415. இந்த மாதிரி நீங்கள் எழுதலாம். இல்லை நம்ம ஹோல் நம்பர் பார்ட் ஈக்குவலாக இல்லாமல் வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1.732, 6.05 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ வந்து டெசிமல் பாயிண்ட் வந்து 70, இதை நம்ம பார்க்க தேவை. ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் பார்க்க போகிறோம். எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1 டிஜிட் தான் இருக்குது, இங்கேயும் 1 டிஜிட் தான் இருக்குது. அப்போ இந்த டிஜிட்ஸை செக் பண்ணும்போது இங்கே என்ன இருக்குன்னா 1 இருக்குது, இங்கே 6 இருக்குது. 1 பெருசா 6 பெருசானா கண்டிப்பாக 6 தான் பெரிய நம்பராக இருக்கும். ஸோ 6.05 இஸ் கிரேட்டர் தேன் 1.732. ஓகே, ஸோ இந்த மாதிரி டெசிமல்ஸை வந்து ஈஸியாக நம்ம கம்பேர் பண்ணி எழுதலாம். ஸோ சில எக்ஸாம்பிள் சம்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும் எப்படி கம்பேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. கம்பேரிசன் ஆஃப் டெசிமல்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு 8.9 அண்ட் 8.91 இதில் ரெண்டில் எது பெருசு அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஹோல் நம்பர் பார்ட் செக் பண்ணுறோம். இங்கேயும் 8 தான் இருக்குது, இங்கே 8 தான் இருக்குது, ஒரே டிஜிட் தான் ஈக்குவல். அப்போ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெசிமல் பிளேஸ் கம்பேர் பண்ணுறோம். இங்கே 9 இருக்குது, இங்கேயும் 9 இருக்குது, ஈக்குவல். செகண்ட் டெசிமல் பிளேஸ் கம்பேர் பண்ண போகிறோம். இங்கே 1 இருக்குது, பட் இங்கே செகண்ட் டெசிமல் பிளேஸே இல்லை.
இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த இடத்துல 0 ஆட் பண்ணுவோம் பிகாஸ் 8.90 இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 8.9. ஓகே, இப்போ 0 பெருசா 1 பெருசா கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக 1 தான் பெருசு. அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா 8.9 இஸ் லெஸ் தேன் 8.91. ஓகேங்களா, எந்தாவது டிஜிட்ஸ் வந்து அன்ஈக்குவலாக இருக்கும்போது ஈக்குவல் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா டெசிமலை லாஸ்ட்டாக ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 45.55 45.5. இப்போ ஹோல் நம்பர் பார்ட் கம்பேர் பண்ண போகிறோம். இங்கேயும் 2 டிஜிட் தான் இருக்குது, இங்கேயும் 2 டிஜிட் தான் இருக்குது. நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் ஈக்குவல். ஓகே, ஃபர்ஸ்ட் டிஜிட் கம்பேர் பண்ணுவோம். 4 இங்கேயும் 4 கரெக்டாக இருக்குது. 5 கரெக்டாக இருக்குது. டெசிமலுக்கு டெசிமல் இங்கேயும் 5 இருக்குது, இங்கேயும் 5 இருக்குது. அடுத்த டெசிமல் பிளேஸ் இங்கே 5 இருக்குது, இங்கே என்னது இல்லை, எதுவுமே இல்லைன்னா என்ன பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், 0 ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ 5 பெருசா 0 பெருசுனா கண்டிப்பாக 5 தான் பெருசு. ஸோ 45.55 இஸ் கிரேட்டர் தென் 45.50. டெசிமல் பிளேஸ் சொல்லும்போது தனித்தனியாக தான் சொல்லணும். ஓகே, அடுத்ததா 37.70, இங்கே 37.7 தான் இருக்குது. இங்கேயும் ஹோல் நம்பர் பார்ட் 2 டிஜிட் தான், இங்கேயும் 2 டிஜிட் தான். ஃபர்ஸ்ட் டிஜிட் 3 ஈக்குவல், 7 ஈக்குவல். டெசிமல் பிளேசஸ் இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது, இங்கேயும் 7 இருக்குது. இங்கே அடுத்த பிளேஸ் என்ன இருக்குன்னா 0 இருக்குது. பட் இந்த இடத்துல எதுவும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவோம், 0வை ஆட் பண்ணிக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பருமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ these two numbers are equal. ஓகே, அடுத்த நம்பர் கம்பேர் பண்ணுவோம். 78.56 and 78.57. இது ரெண்டில் எது பெருசு சின்னதுன்னு சொல்லி கம்பேர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர் பார்த்து கம்பேர் பண்ணுவோம். இங்கேயும் 2 டிஜிட் தான் இருக்குது, இங்கேயும் 2 டிஜிட் தான் இருக்குது. 7 7 8 8 5 5, இங்கே 6 இருக்குது, இங்கே 7 இருக்குது. அப்போ எது பெருசுனா கண்டிப்பாக இதுதான் பெருசு. ஸோ 78.56 இஸ் லெஸ் தேன் 78.57. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கம்பேரிசன் ஆஃப் டெசிமல் நம்பர்ஸ் எப்படி கம்பேர் பண்ண போகிறதுன்னு. நெக்ஸ்ட் கிளாஸஸில் நம்ம என்ன பார்க்கலாம்னா இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ், அப்புறம் இந்த டெசிமல் நம்பர்ஸ் எப்படி அசனிங் ஆர்டர் டிசைனிங் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த எல்லாமே சம்மே பார்ப்போம். ஸோ கிளாஸஸை கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை.